பசி வாழட்டும், உணவு வளரட்டும். அனைவருக்கும் பசித்தர் மூலிகை மகேந்திரன் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று பார்த்தோம் அப்படின்னா ஆண்களுக்கான ஆயுதத்தை சொன்னேன். இன்று நாள் பார்த்தோம் அப்படின்னா 2/9/2024. நேற்று ஆண்களில் உடலில் உள்ள அனைத்து நோயும் குணப்படுத்தும் மாபெரும் ஒரு ஆயுதம் என்று நான் சொன்னேன். இது பார்த்திங்களா, ஆண்களுக்கு இது காலையில் வெண்டைக்காய் செடிக்கு களை வெட்டுறேன். களை வெட்டும்போது எனக்கு என்ன உணர்வு தோணுதோ அந்த உணர்வை பதிவு பண்ணுவேன். இது ஒன்றுத்தகாண்டி நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இதை கையில் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. பேனா எடுங்க, நான் வேணான்னு சொல்லலை, பேனாவும் இருக்கட்டும், அதுக்காக வேணான்னு சொல்ல. ஆனால் வெறும் பேனாவோடு நின்றுடாதீங்க. இது பாருங்கள், நான் சூப்பர் ஆட்டம் பாருங்கள். அது சொல்லுது, டே நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா, ஆரோக்கியமாக வாழ வைப்பேன்டான்னு என்னை பார்த்து தலையாட்டுது பாரு. நான் இருக்கிறேன்னு எனக்கு புத்திமை சொல்லுது மம்டி, புரியுங்களா? இது என் வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு செம காமெடியாக இருக்கும், பயங்கரமாக சிரிப்பீங்க, மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும். எப்போ வீடியோ வரும்னு பார்ப்பீங்க. இப்போ இதுக்கு மேலே என்னுடைய சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஆகின்னு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்குறவங்க அத்தனை பேரும் இது ஒருத்தருக்காக நம்ம ஃபார்வர்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும், சிரிப்பும் வரும் உங்களுக்கு. நான் என்ன நகைச்சுவையாக சொல்லி ஆழ்ந்த கருத்தை சிந்திக்க வைக்கிறேன். ஒரு சிலர் பார்த்தோம்னா சிரிக்க வைக்காமல் சீரியஸாக பேசுவாங்க, ஒரு ஆழ்ந்த கருத்தும் இருக்காது, ஒரு நோயும் இருக்காது. என் வீடியோ பில்டிங்குள்ளே இருக்காது, சொத்த வெளியில் தான் இருக்குது. பாருங்கள், நம்மளை சுற்றி பாருங்கள், அப்படியே எப்படி பார்த்தீங்களா, படைத்தவன் கட்டிய பில்டிங் இது. எப்படி பாருங்கள், எல்லாம் மரம் பாருங்கள், கல்லால் மரம் எப்படி பாருங்கள், படைத்தவன் கட்டி கொடுத்த பில்டிங். எனக்கு நம்ம ஜில்லுன்னு இருக்கும், நம்மளை சுற்றி எல்லாமே இயற்கை. மனுஷன் காட்டின பில்டிங்குள்ளே நான் உட்காந்து பேச மாட்டேன். பாருங்கள், படைப்பு நம்மளது தான் தோட்டம். எப்படி பாருங்கள், செடிங்கெல்லாம் பாருங்கள், வெண்டைக்காய் செடிங்க எப்படி வந்துங்கிறாங்க பாருங்கள். மொத்த பேரும் எங்கிட்ட பேசிங்கிறாங்க. மனுஷன் மட்டுமே எங்கிட்ட பேசுறதில்லை, இயற்கையும் பேசுகிறது என்னிடம், இயற்கையிடம் நானும் பேசுகிறேன். அப்படி என்னுடைய வீடியோவே ஒரு அப்படி காமெடியாக இருக்கும், நகைச்சுவையாக இருக்கும், ஆழ்ந்த கருத்து இருக்கும். நேற்று ஆண்களுக்காக உடலில் உள்ள அனைத்து நோயும் குணப்படுத்தும் ஆயுதத்தை சொன்னேன். இன்று பெண்களில் உள்ள அனைத்து நோயும் குணப்படுத்தும் இதை கண்டி நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க. சின்னது, இது பெரிய மம்முட்டி. இது மம்முட்டின்னு சொல்லுவோம் எங்கள் மாவட்ட மொழி. இது கழுகுட்டுன்னு சொல்லுவோம். ஒரு மாவட்டத்தில் ஒரு விதமான பேர் இருக்கும், புரியுதுங்களா? இதை மட்டும் பெண்களே, இதை மட்டும் நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க, கண்டிப்பாக உடலில் இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்தும். ஆனால் இதை நீங்கள் அலட்சியம் படுத்துனீங்க, கண்டிப்பாக உடலில் நோய் வரும். அப்போ ஐயா இதை எடுத்தால் எப்படிங்க ஐயா குணமடையும் நோய்கள் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இதை நீங்கள் எடுத்தாவே சுத்த வெளிக்கு வந்தாகணும். பாயிண்ட்டு புரியுதுங்களா? ஆழ்ந்த கருத்துக்கு இட்டு போகிறப்போ சுத்த வெளிக்கு நீங்கள் வந்தாகணும். வீட்டை விட்டு வெளியே வந்தாகணும். வீட்டுக்குள்ளே என்ன டைல்ஸ்லேயே அதை கொத்தின்னு இருக்க முடியும், இல்லை கிரைனைட்டில் கொத்தின்னு இருக்க முடியும். வெளியே தான் வந்தாகணும். நீங்கள் வெளியே வரும்போது இயற்கை சத்து உங்களுக்கு கிடைக்கும், புரியுதுங்களா? அதோட உணவு உற்பத்தி, விதை பாதுகாப்பு, இதை கண்டி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எந்த டெஸ்ட்டும் உங்களுக்கு தேவையில்லை. மருத்துவம் என்பதே உங்களுக்கு இல்லாமல் போயிடும், புரியுதுங்களா? படும் ஏழையாக இருக்காங்க பாருங்கள், விவசாயம் செய்கிறாங்க. அவங்களாம் மருத்துவம்லாம் கிடையாது. மருத்துவம்லாம் பேசிங்கன்னா உட்கார மாட்டாங்க, எழுந்து போயின்னு இருப்பாங்க. இந்த மாநகரத்தில் வாழ்கிற மக்களுங்க மருத்துவம்னு ஒரு தலைப்பு போட்டால் என்ன கூட்டம் வருது அப்பா, புரியுதுங்களா? இப்போ நானே பல குழுவில் பேசுகிறேன், எனக்குலாம் கூட்டம் வராது. மருத்துவம்னு போட்டால் அவ்வளோ கூட்டம் வருது. அவ்வளோ பேர் வியாதியோட இருக்கிறாங்க, வியாதியோடு இருக்காங்க பாவம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் மருத்துவத்துக்கிட்ட நீங்கள் போக போக மருத்துவம் வளர்ந்துனே இருக்கும், உங்களுக்கு நோய் வளர்ந்துனே இருக்கும். நீங்கள் நோயை கட்டுப்படுத்தணும். உங்கள் உடம்புல உங்கள் பிள்ளைங்களாம் நோய் இல்லாமல் வாழணும், உங்களுடைய பேர பிள்ளைங்களாம் நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னா நீங்கள் மாறணும், இயற்கையை தேடி வரணும், படைப்பை தேடி வரணும். அடிக்கடி ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன், உங்கள் உடலை நீங்கள் ஏமாற்றினீங்க, உங்கள் உடல் உங்களை ஏமாற்றிடும், புரியுதுங்களா? மனதை நீங்கள் ஏமாற்றலாம், உடலை ஏமாற்றவே முடியாது. உடல் என்பது உண்மை. அதனால் எல்லாரும் வாங்க, விவசாயத்தை செய்வோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு நீங்கள் குருமார்கிட்ட போனால் வெறும் அறிவுரை சொல்லி அனுப்புகிறாங்க, புத்திமதி சொல்லி அனுப்புகிறாங்க. எதுக்கு அங்கே போய் உக்காந்துக்கிறீங்க? நீங்கள் ஒரு விவசாயிகிட்ட குருவை மதித்த அளவுக்கு நீங்கள் விவசாயியை மதிச்சிருந்தீங்கன்னா ஏன் நல்ல உணவு கிடைக்கல? விவசாயியை மதிக்கலை நீங்கள். எல்லோரும் குருமார்கிட்ட போய் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காவும் 1 கிலோ தக்காளிங்களுங்கள இல்லைங்க, எங்களுக்கே விவசாயி தாங்க கொடுக்குறாருன்னு அந்த குருவை, புரியுதுங்களா? குரு விட்டு தள்ளி வாங்க. நானும் குருக்கிட்ட போய் எல்லாம் பயிற்சி செஞ்சு உடம்பு வீணாக தான் போச்சு, நோய் தான் பெருகுச்சு. அப்புறம் தான் புரிஞ்சு இயற்கைக்கிட்ட வந்தேன். ரோபோ மாதிரி இருப்பேன் ஒரு நேரத்தில் நான் அந்த அளவுக்கு. ஏன் ரூமுக்குள்ளேயே உட்கார வச்சு ஏதாவது காலேருந்து சாயந்தரம் வேலை கிளாஸ் எடுத்துருந்தால் எங்கேருந்து உங்களுக்கு வலிமை கிடைக்கும்? எங்கேருந்து சூரிய ஒளிப்படும்? குருக்கிட்ட போனால் சூரியன் வந்துடுவாரா உள்ளா? ஓ, குருக்கிட்ட போயிட்டாரு, இவங்களுக்கெல்லாம் சூரிய ஒளி கொடுக்கணும், சூரியனா அந்த ரூமுக்குள்ளே வந்துடுவாரா? இயற்கையில் மட்டும்தான் இருக்கும். இதை புரிஞ்சுங்க. நீங்கள் குருவினிடம் போனால் ஞானம் கிடைக்கும், ஆனால் உடலில் வலிமை கிடைக்காது.
புரியுங்களா? விவசாயிகிட்ட வந்தீங்கன்னா நல்ல உணவு கிடைக்கும், உங்களுடைய உடலில் பலம் இருக்கும், ஆரோக்கியமாக வாழலாம். அதனால் இன்று இந்த ஆயுதத்தை பெண்களுக்காக கொடுத்துருக்கேன். இதை கண்டி நீங்கள் எடுத்துட்டீங்க, உங்கள் வீட்டை சுற்றி வெட்டுங்க. ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் டெய்லி இது வாங்கி வச்சுங்க, போங்க கடையில் வாங்குங்க. சேல்ஸ் அதிகமாக ஆகட்டும், பாரத நாடு முழுவதும் சேல்ஸ் ஆகட்டும், முதல்ல தமிழ்நாட்டில் சேல்ஸ் ஆகட்டும். புரியுதுங்களா? நம்ம வீடியோவை வந்து எப்போ வரும்னு எதிர்பார்க்கணும். இப்போ ஒரு ஆளும் பாருங்கள், இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபார்வர்டு பண்ணிங்க. இப்போ வர அதிகம் பேர் பார்க்குறாங்க. முன்னாடிலாம் 1-2 பேர் தான் பார்ப்பாங்க, இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க. எல்லாம் உங்களுக்கே ஒரு மகிழ்ச்சி. பயங்கரமான ஒரு ஆயுதம். வணங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை வணங்குங்க. எல்லா நோயும் குணப்படுத்தும். எந்த டெஸ்ட்டும் கிடையாது. சம்பாதிச்சது மிச்சம், உடம்புல வலி இருக்காது. இதை அலட்சியம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்களா, உடம்புக்கிட்ட நடக்காது. உடம்பு என்பது இயற்கை. அது இயற்கை தான் 11 சத்து தான் விரும்பும். அந்த 11 சத்தும் எங்கே இருக்குதுன்னா பில்டிங்குள்ளே இல்லை, பில்டிங்க்கு வெளியே இருக்குது. படைப்பு கட்டிய பில்டிங்கு, இது மனிதர் கட்டிய பில்டிங்கு. சத்து எங்கே இருக்குது? மண், நீர், நெருப்பு, காற்று, விண்ணு, பஞ்சபூதம். இது 5ம் ஒன்று சேர்ந்து இனிப்பு, கசப்பு, தோற்பு, புளிப்பு. இது எங்கே இருக்குது? சுத்த வெளியில் இருக்குது. வாங்க, சுத்த வெளியில் பசியும் உணவு இருக்குது. பிரபஞ்சகமே பசின்னு சொல்லிக்கின்னு வரேன். இதுவரையில் எல்லோரும் சொன்னாங்க, எல்லோரும் ஏற்றுனாங்களா? உலகத்தில் யாரும் ஏற்றுக்கலை. ஏன்? முழுமை இல்லை, முழுமையை சொல்லலை. இப்போ நான் முழுமையை சொல்லின்னு வரேன். பசி, பூமியில் இருக்கிற 800 கோடி பேரும் சரணாகதி பசியிடம். உணவு 800 கோடி பேரும் சரணாகதி. இதை புரிந்து நமக்காக படைக்கப்பட்டது உணவு கொடுத்துருக்கு. அந்த உணவு தான் விதை. அந்த விதை தான் உணவாக மாறுது நமக்கு வந்து. அந்த விதையை பாதுகாப்போம். நல்ல உணவு நம்ம சாப்பிடுவோம். நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நம்ம பேர பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். கொள்ளு பேரன்னு சொல்லிக் கொடுப்போம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நீங்கள் ஒரு விவசாய 10 முறை நீங்கள் போய் சந்திங்களே, உங்கள் குருவை 10 முறை சந்திச்சிங்களே, ஏதாவது உங்கள் குருவால் நஞ்சுள்ள உணவை நஞ்சு நீக்கி கொடுக்க சொல்லுங்க பாலாம். குருவை போய் சந்தித்து என்ன நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டீங்க? மூட்டு வலி, முழங்கால், என்கிட்ட எல்லாரும் வந்துங்கிறாங்க. மூட்டு வலி, முழங்கால் வலி, இந்த மூலிகை சொல்லு, அந்த மூலிகை சொல்லுன்னு. ஒரே மூலிகை, இந்த மூலிகை தான் பயங்கரமான மூலிகை. ரெண்டாவது அது, முதல்ல இது சுத்த வெளிக்கு வாங்க. புரியுங்களா? நகைச்சுவையாக இருக்கும், காமெடியாக இருக்கும். இதை கேட்கும்போதே அப்படியே ஒரு மகிழ்ச்சியாக நிறைவாக கேட்பீங்க. சரிங்க ஐயா, புரியுதுங்க ஐயா, புரிஞ்சுக்கணுங்க ஐயா. ஒரு நாள் புரியலங்க ஐயா, ஏமாந்துட்டுங்க ஐயா, இதுக்கு மேலே ஏமாற மாட்டேங்க ஐயா. கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல உங்கள் வீட்டை சுற்றி வந்து எங்கே இடம் இருக்கோ, இதுக்கு மேலே வீடு கட்டுறவங்க இந்த வீடியோ பார்த்துங்க, பல பேருக்கு ஃபார்வர்டு பண்ணுங்கள். கொஞ்சம் இடம் விடட்டும், டெய்லி கொத்துங்க, கொஞ்சம் கொத்தி எதுனா ஒரு விதையை போடுங்க. புரியுதுங்களா? நல்ல உணவு கொடுத்து நலமோடு வாழ வைப்போம். நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்ம மீட்டெடுப்போம். அதுதான் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய மாபெரும் பெரிய தர்மம். அந்த தர்மத்தை செய்வோம். நம்மளும் நல்லா வாழ்வோம். நம்ம குழந்தைங்க இந்த பூமியில் நீண்ட நாள் வாழட்டுங்க. உங்கள் குழந்தைக்கு நான் பேசுகிறேன், உங்களுக்கு இல்லை பற்றியா உணர்வு? உங்கள் குழந்தைங்க நல்லா வாழணும்னு நான் சிந்திக்கிற அளவுக்கு நீங்கள் சிந்திக்கலையா? புரியுதா? சிந்திக்க மாட்டேன். நீங்கள் பார்த்தீங்களா? இதுக்கு மேலேயாவது ஞாயிற்றுக்கிழமான வெடிகாலம் எழுந்து புறப்பட்டுருங்க. எங்கே விவசாயம் நடக்குதோ அங்கே போங்க. காலேருந்து பிள்ளைங்களை கொத்த விடுங்க, இறக்குங்க நிலத்தில், மண்ணில் சேத்துல போட்டு பரட்டுங்க. வெறும் கல்வி மட்டும் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க, உடம்பு பலவீனமாக இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த குழந்தை வாழாது நீண்ட நாளில். இந்த சேலையை செஞ்சிடாதீங்க. உங்கள் கல்வியை கொடுங்க, 6 நாள் கொடுங்க, ஒரு நாள் நிலத்துக்கிட்டு வந்தேன் நான் உங்களுக்கு. புரியுதுங்களா? நிலத்துக்கு வந்து பாருங்கள். பெண்களுக்காக மாபெரும் ஆயுதம். எல்லா நோயும் குணமடையும். சர்க்கரை வியாதி குணப்படுத்தும், பிபியை குணப்படுத்தும், தைராய்டை குணப்படுத்தும். புரியுதுங்களா? கர்ப்பப்பையை குணப்படுத்தும், சனைப்பையில் இருக்கிற நோய்களை குணப்படுத்தும். தைராய்டு எல்லாமே உடலில் இருக்கிற அனைத்தும் குணப்படுத்தும். எவ்வளோ தெரியுங்களா இன்வெஸ்ட்மெண்ட்டு? 50 ரூபா. ஆண்களுக்கு நேற்று 150 ரூபா சொன்னேன். இது 50 ரூபாயில் அனைத்து நோயும் குணப்படுத்துதுங்க. புரியுதுங்களா? இதை வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, சொத்த வலிக்கு வந்தே தரணும். நன்றி, மகிழ்ச்சி. பல பேருக்கு ஃபார்வர்டு பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். நகைச்சுவையாகவும் கேட்பீங்க. நகைச்சுவையாக சொல்கிறேன், ஆழ்ந்த உண்மை இது. புரியுங்களா? உடலில் பசி வாழட்டும், பூமியில் உணவு வளரட்டும். நன்றி. பசித்தர் மூலிகை மகேந்திரன். இது சம்மந்தப்பட்டது எதனா சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். 8939238922. பசித்தர் மூலிகை மகேந்திரன்.